அரசு காவல்துறையோட பங்களிப்பு இருந்தாலும் உங்களோட பங்களிப்பு ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு கட்சிக்கும் பாதுகாப்பு படையினர்னு ஒருத்தர் இருக்காங்களா? உங்க கட்சியில எங்க மாநாடு நடத்துறீங்க? 2 மாநாடு நடத்துறீங்க. தொடர்ந்து கூட்டம் நடத்திட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு கூட்டத்திலையும் நம்ம வந்து மாநாடுல 2 பேர் இறந்துட்டாங்க. அப்பவே உஷாரா இருக்கணும்ல. ஒவ்வொரு கூட்டத்திலையும் என்னைய கூட்டம் பயங்கரமா இருக்கு. ஏதாச்சும் அசம்பாவிதம் நடந்துற போது நடந்து போன்னு எல்லாரும் சொல்லிட்டே இருக்காங்க. எங்க எங்க அலர்ட் ஆனீங்க? எங்க அலர்ட் ஆனீங்க? அல்லது நீங்க குறைந்தபட்சம் நீங்க நிப்பாட்டி இருக்கக்கூடிய ஆள் இருக்குல்ல, இந்த வேலையை பார்த்துக்கிறது. அந்த குழுக்களே உள்ள உட்கார்ந்து வந்து விஜயை பார்க்கறது தான் நிக்கிறான். அவனு வேலை செய்யறதுக்கு இல்ல. எல்லாருமே ரசிகர் மனையிலே வச்சிருந்தீங்கன்னா வேலை எங்க நடக்குது? தண்ணி பாட்டில் இருக்கு எடுத்து கொடுக்க ஆள் இல்ல. இவ்வளவு நடந்துச்சுல்ல. அங்க இறந்து போனதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போறாங்கல்ல, அதெல்லாம் தூக்கி தூக்கி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்த ஆள் யாரு? தாவைக்க தொண்டர்களா? யாரு? பொதுமக்களும் மற்ற கட்சிக்காரங்களும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான். துண்டை தோல்ல போட்டு துண்டை கலத்தி போட்டு ஓடி இருக்காங்க பயந்து. சின்னவங்க, இளைஞர்கள். ஸோ ஒரு பயம் இருக்கும். அரசியல்ல புதுசு, வேற கட்சிகளுக்கெல்லாம் வேலை செஞ்சது இல்லை இல்லையா? அந்த மாதிரி ஆட்களை வச்சுட்டு எப்படி நீங்க ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு கூட்டத்தை நடத்துவீங்க? அப்போ அதற்கான குழுவை தயார் செய்யணும். மாவட்டத்துக்கு குறைந்தபட்சம் 1000 2000 பாதுகாப்பு படையினருக்கான டீமை செலக்ட் பண்ண வேணாமா?